கிடையாது, இந்த பாயிண்ட் கிடையாது. ஏமா நான் ஜெயிச்சிருவேன் கஷ்டம் போல. நான் ஜெயிச்சிருவேன் அவ்வளவு கஷ்டப்படுறியா? இவரு எனக்கு தெரியும், மன்மத ராசா. என்னடி இது? தோத்தாலும் ஜெயிச்சாலும் உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல். தோல்வி என்பது நிஜமல்ல நிழல். மிசைய முறுக்கை, மிசைய முறுக்கை. Find the hero. அதுவும் லிப்ஸ வச்சு விளையாடலாமா? ஃபர்ஸ்ட் ஹீரோ நான் சொல்றேன். நீ முதல்ல பார்த்த இதுல பார்க்கவே இல்ல. நீ அப்பவே இவன் வந்து கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் போன்றதுனால பாத்துட்டான், எல்லாத்தையும் பாத்துட்டான். ஸ்கிரீன்ஷாட் யார் எடுத்தா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது அவன்தான். நம்ம எடிட்டர் நீ தானே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது அவன்தான். ஆனா இவன் வந்து இவன் போன்றதுனால கையில வச்சு பாத்துட்டான். சத்தியம் பார்க்கல, நான் சிவகார்த்திகேயன் மட்டும் பார்த்தா அது இது சிவகார்த்திகேயன் சொல்லிட்டான். அப்ப இது அவுட் கிடையாது. ஆமா நீ பாத்துட்டல ஏற்கனவே. சிவகார்த்திகேயன் இல்ல விஜய் சொல்லுமா? இது சிவகார்த்திகேயன். இந்த பாயிண்ட் எனக்கு கிடையாது, இந்த பாயிண்ட் கிடையாது. அது மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. எனக்கு தெரியும் யாரெல்லாம் கை தூக்குனா. இவரு கார்த்திக், நம்ம சூர்யா தம்பி கார்த்திக். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அடுத்த வாய் நான் சொல்றேன். நான் தானே கை தூக்குனேன், நான் தான் இல்லை. அதாவது இந்த வாயை பத்தி நாங்க சொல்ல தேவையில்ல. இந்த வாய் தான் இப்போ எல்லா இடத்தையும் அடிக்கடி நம்ம தளபதி வாய். இது புஷ்பா. சாரி புஷ்பா ஆச்சு எதுக்கும் அடங்காதான். என்ன கொடூரமா இருக்கு. இது தளபதி வாய், இது டியூடு. என்னடா எல்லாரும் எல்லா ஆக்ஷனையும் பண்றீங்க? நான் இது தளபதிக்கு நான் எப்படி எடிட் சூப்பர். தளபதி நெக்ஸ்ட் நானு. இது யாரும் தெரியலையா? உன்னோட ஃபேவரட், உனக்கு பிடிச்ச ஹீரோ, அதுக்கு தூக்குறதுக்குள்ள எனக்கு கண்ணு கலங்கிட்டே இருக்கு. அழுகுறான். ஏமா நான் ஜெயிச்சிருவேன் கஷ்டம் போல. நான் ஜெயிச்சிருவேன் அவ்வளவு கஷ்டப்படுறியா? நான் வேணா உன்னைய ஜெயிக்க வைக்கட்டுமா? இவருதான் தவான் தவான் தவான். சூர்யா. என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. என்ன எல்லா பாயிண்ட்டும் நானே எடுக்கிறேன். நெக்ஸ்ட் 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 அஜித். அது ஆமா, என்ன அந்த தாடி டேர் டெவில், அதுக்கப்புறம் கிளாடியேட்டர். டேர் டெவில், கிளாடியேட்டர் ரெண்டு படத்துக்கும் செம்ம வெயிட்டிங்ல இருங்க. இது அஜித் சார், இவதான் கண்டுபிடிச்சிருக்கான். இவளுக்கு அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வாய் பார்ப்போம். இவரு ஆல் டைம் ஃபேவரட். எத்தனை ஹீரோ வந்தாலும் சரி போனாலும் சரி நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்கு. ஜீவா ரொம்ப பிடிக்கும். இவரோட படம் எல்லாமே திருச்சி ஒரு குவார்டர் சொல்ல அப்படி அந்த திருச்சியே சொல்லணும். ஒரு கோட்டர் சொல்ல சொல்றேன். அதுதான் அந்த சரக்கரிசியே பண்றது. அந்த ஒவ்வொரு போனே தூக்கி உடச்சி கடைசி அவருக்கு இவ்வளவு பெரிய டெலிபோனே உள்ள வச்சிருவா, அதையும் சேர்த்து உடச்சு விட்டாரு. செல்போன் வச்சுதான் உடைக்கிறேன்னு லேண்ட்லைன் வச்சுன்னு சுத்திட்டு இருந்தேன். இதையும் உடைக்கிறேடா. பொண்ணுக்கு எனக்கு தான் செட் ஆகுதுன்னு நினைச்சேன், போனுக்கு எனக்கு கூட செட் ஆகலடா. பாத்துடா திரும்ப ஏதாவது உடஞ்சிட போகுது. படுறான், மூடின்னு படுறான். அடுத்த வாய் போயிடலாம். இவரு எனக்கு தெரியும், மன்மத ராசா. என்னடி இது? அது தனுஷோ. ஐயோ தனுஷ் கோச்சிக்க போறாரு. டேய் நான் சும்மா இருக்க முடியாதடா. இது சிம்பு. இவரு சிம்பு. நான் தனுஷ் மன்மதராசா பாட்டு எடுத்து சிம்பு ஆக்ஷன் வேற இங்க மாறிட்டு சிரிக்கிறானி. வெக்கமா இல்ல? இது என்னம்மா பண்ணலாம், அடுத்தவுக்கு போகலாம், மொத்தாவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். இப்போ வரைக்கும் அவரு படம் வருதோ இல்லையோ, அவர் நடிக்கிறாரோ இல்லையோ, சிம்பு ஃபேன்ஸ்னா சிம்புக்கு மட்டும்தான் ஃபேன்ஸ். அவ்வளவு ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. அவர் அதான் சொல்றாங்க, அவர் நடிக்கிறாரு நடிக்கல, படம் வருது வரல, ஃபிளாப் ஆகுது ஹிட் ஆகுது, சிம்பு ஃபேன்ஸ் தான். சிம்பு ஃபேனா நீங்க? சிம்புக்கு படம் வரலடா. படத்துக்கு ஃபேன் இல்லனா சிம்பு ஃபேன். நான் சொல்றேன் இப்போ கூட நாங்க அவர் பார்த்தா கேட்டுட்டு இருந்தோம் ஃபுல்லா. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்ல, ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். முன்னாடி இவர் படத்துல இருக்க எல்லா பாட்டும் கேட்டுட்டு இருந்தோம்.
நம்ம ஹிப்ஹாப் ஆதி அண்ணா. எப்படி சொல்றது, இவரு எல்லாரையும் பேர் சொல்லி சொன்னேன், இவரு மட்டும் அண்ணா வாயில வந்துருச்சு பாத்தீங்களா. இவர் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருக்கு. ஒரு ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்துல இருக்கிற ஒரு சீன் நம்மளுக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். இப்ப ஈட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஈட்டில இருந்து ஒரே துளி அந்த பாட்டு நல்லா இருக்கும், மோட்டிவேஷன்லாம் இருக்கும். இப்படியே பிரியாணி படம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாட்டு, அந்த மோட்டிவேஷனல் பாட்டு, அது மோட்டிவேஷன். ஆனா ஒரு படத்தையே எடுத்து அந்த படமே மோட்டிவேஷன்லாம் இருக்கும்னா அது மியூசியம் இருக்குதாயா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் இது நம்ம ஹிப்ஹாப் ஆதியனா. அவர் அந்த பாட்டுல ஒரு லிரிக்ஸ் இருந்தது தெரியுமா, வீட்டை விட்டு வெளியே வந்து லிரிக்ஸ். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது லிரிக்ஸ். வீட்டை விட்டு வெளியே வந்து வீதியில தனியா நின்று சோற்றுக்கே கஷ்டப்பட்டோம் இஷ்டப்பட்டு. வீட்டை விட்டு வெளியே வந்து வீதியில தனியா நின்று சோற்றுக்கே கஷ்டப்பட்டோம் இஷ்டப்பட்டு. அந்த லிரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு லிரிக்ஸ்க்கு காலையில எஞ்சி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த லிரிக்ஸ் போடாட்டே எஞ்சி பல்ல தேய்ச்சி குளிச்சு கிளம்பிடலாம், வேலைக்கு நம்மளுக்கு பிடிச்ச செய்ய கிளம்பிடலாம். அவ்வளவு மோட்டிவேஷன்லாம் இருக்கும் அந்த பாட்டு. அதை ரிங் டோனு அலாரமா வச்சுக்கோங்க, உடனே எஞ்சிக்கலாம். இது நம்ம ஹிப்ஹாப் ஆதினா. இந்த பாயிண்ட் எனக்கே சேரும். அதாவது இந்த வாய் ஹரிஷ் கல்யாணோட வாய். ஆமா, அவர் நடிச்ச பார்க்கிங்ல இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன். டிவில தான் பார்த்தேன். நான் ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்த்தேன். சரியான ஒரு படம், சூப்பர் படம், நல்லா நடிச்சிருந்தாரு. அடுத்த வாய் போவோம். நான் சொல்றேன். இவரு நம்ம தனுஷ். உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும். தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ். இப்போ அதே தளபதிக்கு ஈரியான கொடுத்த அரசியல் வராப்புல நல்லபடியா வரட்டும். தனுஷ் சார் தான், நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். தனுஷ் இந்த வாய் தனுஷ் வாய் தான். அதை கண்டுபிடிச்சது நான் தான். இந்த பாயிண்ட்டும் எனக்கே சேரும். இந்த கேம்ல வின் பண்ணது நான் தான். மொத்தம் எத்தனை பாயிண்ட்ல எடுத்திருக்கேன்? 9. ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன். மொத்தம் 10 வாய் நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சோம். அதுல 9 வாய் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். மீதி ஒரு வாய் தான் இந்த பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இதே மாதிரி இன்னொரு நல்ல கேம்ல வந்து உங்களை நான் பாக்குறேன். அது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. எங்க சொட்டமண்டை ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.